2026ஆம் ஆண்டு மேச ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மேச ராசிக்கு சனி 12ல் இருக்குது. என்னடா 7.5 சனி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா குருவோட நிலை நல்ல சாதகமான நிலையில் தான் இருக்குது. குரு இந்த வருடத்தோட தொடக்கத்தில் 3ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாரு. ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவர் 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 7.5 சனியால் உங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் 2026ல் இருக்காது. குருவோட நிலை மிகவும் சிறப்பான இடத்துல தான் இருக்குது. 3ஆம் இடத்துல ஆரம்பிக்கும் போது சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தால் கூட குரு ஜூன் மாதம் 4ஆம் வீடான உச்சஸ்தானத்துக்கு போயிடும். ஸோ குரு 4ஆம் வீட்டுக்கு போகிறப்ப உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி குரு அதிசாரமாக 5ஆம் வீட்டுக்கு போகிறப்பையும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதனால் இந்த வருஷத்தோட 2வது பகுதியில், அதாவது ஜூலை மாதத்துக்கு அப்புறம் மேசராசிக்கு ஒரு சூப்பராக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த வருஷ தொடக்கத்தில் ஏதாவது சில முடக்கங்கள் இருந்தால் கூட அது எல்லாமே ஜூலை மாதத்துலேருந்து அவங்களுக்கு ரொம்ப சரியாகி நல்லா ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு மேரேஜ் ஆலையும் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. காதலர்களும் கொஞ்சம் சில பிரச்சனைகளை சந்தித்தால் கூட அது எல்லாமே சுமூகமாக அவங்களுக்கு ஜூலைக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவிக்குள்ளாரையும் அந்யோன்யம் வருஷத்தோட 2வது பாதியில் நல்லாவே அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, மாணவர்களுக்கும் நல்ல ஒரு காலேஜ் கிடச்சி செட்டில் ஆகிடுவாங்க. வேலை இல்லைன்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இது ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. மொத்தத்தில் மேசராசிக்கு இந்த முதல் ஒரு 3-4 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓடிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மேசராசிக்காரங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு திருவண்ணாமலையில் இருக்க அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும்.